இன்டகிரேட் ஃபார்ம் கூட அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 26ங்க. இந்த விற்பனை பதிவு எதுவும் இல்லைங்க. நான் லாஸ்ட் டே போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா 100க்கு 99% எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டேங்க. 1, 2 கால்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் பண்ணேங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம மொபைலை வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கிறப்போ நம்ம தோட்டத்து வேலையில் பார்க்குறதா இருக்குங்க. அந்த டைமில் நம்ம அட்டன் பண்ணி பேச முடியாது. ரிமைனிங் ஒரு 1/2 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம ரிட்டர்ன் கால் பண்ணுறாப்புல இருக்குங்க. அதில் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கல அப்படின்னோம்னா அந்த வாக்கில் அப்படியே விட்டுருவாங்க மறந்தாப்புல. அதனால் ஒரு சில நண்பர்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் என்னை எடுக்காததுக்கு. என்ன கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த டைம் வேலை நிற்கிறதுக்குலாம் இருக்குதுங்க. நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் வெளியில் போயிடுறோம். மீதி 5 நாள் தான் வீட்டில் இருக்கிறாப்புல இருக்குங்க. இந்த 5 நாளில் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாப்புல இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எங்கள் தாத்தாவோட அப்பா வச்ச மரங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 120 அடி ஹைட் இருக்குங்க. பாருங்கள், அதை நம்மள ஏறுற பசங்களே பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குறதுக்கே வந்து ஒரு நாள் ஆயிருமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வரவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு ஒருக்கா வந்து இளைப்பாறிட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஹைட் அதிகங்க. எதுக்காக இந்த மரம் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தாய் ரகம் வேணுங்க. அனைத்து மரங்களுமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு மேலான மரங்க. ஆரம்ப ஸ்டேஜில் அதாவது பார்த்தீங்கன்னா எல்பிபி வாய்க்கால் வந்து நம்ம ஊருக்கு வந்த புதுசுலேங்க நம்ம பாட்டங்கூட்டம் வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்ச ஒரே ஒரு 6, 7 மரம் வந்து இப்போதைக்கு இருக்குதுங்க. அதில் இருக்கிற காய்களை தான் வந்து நம்ம விதைக்காக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறக்காக தான் இந்த டைம் நான் பண்ணியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நண்பர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கா ரிசல்ட்டுங்க. காயோட அளவு வந்து மீடியம் சைஸுங்க. மீடியம் சைஸ்னால எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குங்க. ஒரு குலைக்கு பார்த்திங்கன்னா 40 காய் வர அளவுக்கு வந்து நல்லா கெப்பாசிட்டியான கன்றுங்க. இதைத்தான் எடுத்து நாம் தோட்டத்தில் வந்து முளைக்கு போட்டு நம்ம அடுத்த நம்ம தென்னந்தோப்புக்காக வச்சிட்ருக்கோம். காய் வளங்குனால எந்த அளவுக்கு உருட்டாக இருக்குன்ட்டு சைனிங் நல்லா இருக்குங்க. இது மாதிரி காய்கள் எடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் முளைக்கு போட்டது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் எதுக்குமே நான் வந்து மருந்து அடிக்கிறது இல்லைங்க. மேக்ஸிமம் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் பிடிங்கி விட்ருக்கோம். முதல்ல பார்க்கையில் வந்து பில்லு மூடி நாரி கிடக்கிறப்ப தான் இருக்குங்க. போக போக பார்த்திங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம டெய்லியும் பில்லுக்கு களை வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது கூலி கொடுக்குற கூட பத்தாதுங்க. அதனால் வந்து நம்ம எந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைம் மட்டும் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உழவு தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு பில்லு அதிகமாக வர ஸ்டேஜில் ரொட்டாவேட்டர் விட்டு நம்ம ஓட்டி ஓரளவுக்கு காடை பில்லு இல்லாத பண்ணிக்கிட்டுருக்கோம். இது வந்து நம்ம களப்பொலி மூலிமா பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மை வந்து கண்டிப்பாக அதில் இருக்கிற நுண்ணுயிர் அனைத்தும் இறந்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து காடு சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சர் ஆக பார்த்திங்கன்னா மரத்துக்கு வாடல் நோய் அது மாதிரி வந்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மேலே இருக்கிற வேரெல்லாம் செத்து போயிருங்க. மேலே இருக்கிற வேர் செத்து போயிட்டு அது எப்படி தண்ணி உறிஞ்சிருக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி 2 நாளாக வந்து நடக்குதுங்க. ஆளுக்கு ஒரு 15 16 பேர் வந்து வந்தாங்க. ஒரே நாளில் வந்து 2 நாட்களுங்க. ஒரு நாள் வந்து ஒரு பாதியும் 2வது நாள் மீதி அனைத்தை வெட்டி விட்டு போயிட்டாங்க. நாங்கள் 3 பெண்களை வச்சு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காய் எடுத்து போட்டோம். ஆளுகள்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காங்கன்ட்டு. நேற்று நம்ம அந்த கோட் ஃபார்ம் போனப்போ அவங்களுக்கு செஞ்சதுக்குமே நம்ம பொண்ணுங்க செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வித்தியாசம்னு தெரியுங்க. பொண்ணுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சிங்கப்பெண் தானுங்க. எல்லாமே நல்லா வேலை செஞ்சாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஆள் கொஞ்சம் குறைவாக வந்துட்டாங்க. எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வருவாங்க. 5 பேர் வரப்போ ஒரு நாள் கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பேர் தான் வந்ததுனால இன்றைக்கி நம்ம முழுமையாக எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 30 மரம் மட்டும் நம்ம இன்னும் டிலே பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம லாட் எடுக்க போகிறதுனால நாளைக்கு எடுக்க முடியாது. நாளான்னைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நாளைக்கு எடுக்க போகிற லாட் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 13 உருப்படி வந்து சோஜத்தில் வருங்க. 13ல் வந்து 7 கிடாயுமே மீதி ஒரு 6 ஃபீமேல் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வருங்க. அதுபோக பார்த்திங்கன்னா தலைச்சேரியில் ஒரு 10 குட்டி அளவுக்கு நம்மளுக்கு வருங்க. மேக்ஸிமம் வந்து நண்பர்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. தயவுசெய்து யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாங்க. ரொம்ப நன்றிங்க.